வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? தேமுதிக பாமக யார் பக்கம் அப்படிங்கிறதான் கடந்த 10 நாட்களாக நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா பாஜக தேமுதிக உடனான பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தேமுதிக ஓவர் கண்டிஷன் போடுறாங்க, வீட்டுக்கே வந்து தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடம் கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம நேற்று பார்த்துருப்போம். தினமலர் அந்த ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடு தான் ரொம்ப குழப்பமாக இருக்கு. அதிமுக பக்கம் போறதா இல்ல பாஜக பக்கம் போறதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக தரப்புல இருந்து சிவி சண்முகம் அவர்கள் கிட்டத்தட்ட 10 வாட்டி ராமதாஸ் அவர்களை தைலாபுரத்தில் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜகவுடைய தலைவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை அவர் நடத்திக்கிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்பா அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்றாரு, மகன் பாஜக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பெரிய ஒரு இழுபறி நீடிச்சுக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேற்று வீட்டுக்கு போய் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஆகா, அப்போ கன்ஃபார்மு அதிமுக கூட்டணியில் பாமக சேரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விதமான தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அதிமுக தேமுதிக பாமக கூட்டணி கன்ஃபார்மு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிருந்தோம். இன்று மாலை பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்கும். அந்த கூட்டம் முடிந்த பிறகு அஃபிஷியலாக இந்த அறிவிப்பு வெளியாகும். நாளைக்கு கூட்டணி குறித்த ஒப்பந்தம் சைன் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு நவமின்னு நினைக்கிறேன். ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி ஜோதிடம் இதுலாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர். அதனால இன்னைக்கு கூட்டணி குறித்த அறிவிப்பு எதுவும் வராது. நாளைக்கு இந்த அறிவிப்பு அதிமுக பாமக கூட்டணி குறித்த அறிவிப்பு நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சேனலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்லாம் நேற்றுல இருந்து இது மாதிரியான செய்திகளை ரிலீஸ் பண்ணிக்கிருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் தமிழ் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு நியூஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, பாமகவுடைய தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க கூட பாஜகவுடைய மேலிடம் முக்கியமான தலைவர்கள் வீடியோ காலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான தகவலை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ வரைக்கும் பாமக கன்ஃபார்ம் பண்ணலை. பாமக இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஜிகே மணி கூட நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்ன பதிவு அப்படின்னா, ஒரு மரங்கள் நிறைய மரங்களை புகைப்படம் எடுத்து போட்டு வறட்சியான இலையுதிர் காலத்தின் மரத்தில் பூத்து குலுங்கும் மஞ்சள் நிற பூக்களின் மனதை கவரும் மகத்தான அழகுமிக்க காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போட்டிருந்தாரு. என்ன இலை இருக்கு, இலையுதிர் காலம்னு சொல்றாரு, அதுல மஞ்சள் நிற பூக்கள்னு சொல்றாரு. அப்ப இலையும் பழமும் மஞ்சள் நிற மாம்பழமும் ஒன்று சேரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிருந்தோம். நேற்று வரைக்கும் இது மாதிரியான தகவல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு திடீர் ட்விஸ்டா பாஜகவுடைய தலைவர்கள் பாமகவுடைய தலைவர்கள்ட்ட வீடியோ காலில் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்த தகவல். அதனால மறுபடியும் பாமக ஒரு குழப்பமான மைண்ட் செட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எவ்வளோ நாள் குழம்பிக்கிட்டே இருக்கிறது? 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நாள் தொடங்குது. அப்போ கூட்டணி குறித்த இன்னும் ஒரு முழுமையான முடிவு எடுக்கலை அப்படின்னா தேர்தலில் அது நெகட்டிவாக அமைஞ்சு போயிடும் பாமகவுக்கு. அதனால இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள டிசிஷனை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. நாளைக்கு கூட சேலத்தில் பாஜகவுடைய பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாரு. சேலத்தில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டருடைய பொதுக்கூட்டத்தில் பாமக கொடிகளோட பாமகவை சேர்ந்தவர்கள் பங்கு பெற சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. பாமக ஹெட்டுக்கிட்ட இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததாக தகவலை பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம வெயிட் பண்ணணும். நாளைக்கு காலையிலக்குள்ள நிச்சயமாக தெரிஞ்சு போயிடும். பாமக யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஒருவேளை பாஜக பக்கம் பாமக இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு சேலத்தில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பாமகவுடைய தலைவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களோட அந்த மேடையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இது முதல் டாபிக். உங்களுடைய பார்வை என்ன? பாமக யார் பக்கம் இருக்கணும்? அதிமுக பக்கமா இல்லை பாஜக பக்கமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய சப்போர்ட் யாருக்கு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நானும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனா, அதனால சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸில் ஒரு 80%, 70% 80% பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தலைவர் படத்துடைய அப்டேட்ஸ், சூப்பர் ஸ்டாருடைய படத்துடைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்திருக்கேன். நான் முஸ்லீமு,
இருந்தாலும் பாஜகவில் இணைகிறத ஒரு பெரும் பாக்கியமாக நான் வந்து கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. இன்ஸ்பயர்டு பை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸில் 70% 80% பாஜக சப்போர்ட்டர்ஸு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் நான் பாலிடிக்ஸ்குள்ளே வரேன், அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சூப்பர் ஸ்டாருக்கு எதிரான நிறைய பிம்பங்கள் வந்து கட்டமைக்கப்பட்டுச்சு. குறிப்பாக திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் சூப்பர் ஸ்டாரை சமூக வலைதளத்திலிருந்து ஆரம்பித்து டிவி விவாத நிகழ்ச்சியில் மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணாங்க, அரசியலுக்கு வரேன் சொன்னது அப்படிங்கிறதுக்காக. இது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு திமுக மீதான அதிருப்தியை வந்து அதிகப்படுத்துனுச்சு. என்ன அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சூப்பர் ஸ்டார் வந்து பாஜக வந்து சூப்பர் ஸ்டாரை பின்னணியிலிருந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்களே திமுக அப்படின்னு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸு திமுக மீது பயங்கர அதிருப்தி ஆயிட்டாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, அவர் கடைசியாக ஒரு வரி எழுதியிருக்காருல, இன்ஸ்பயர்டு பை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருக்காருல, இது முக்கியமான காரணம். நான் முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிருக்கேன், பாஜகவை பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட, பாஜக மீது ஒரு பாசிட்டிவான அபிப்பிராயம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட அண்ணாமலை மேலே இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அண்ணாமலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க, அண்ணாமலைக்காக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலைனால. இப்போ மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, குருமூர்த்தி கூட அந்த துக்ளக் ஆண்டு விழாவில் ஒரு பாயிண்டை வந்து சொல்லியிருப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் வந்து முதலமைச்சராக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே குருமூர்த்தி அவர்கள் சூப்பர் ஸ்டார்ட்ட போய் வந்து கேட்கும்போது சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு, அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரே பேசியிருக்காரு. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய குட் புக்கில் அண்ணாமலையுடைய பெயர் வந்து இருக்குது. இதுவும் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு வந்து அண்ணாமலை மீதான அபிப்பிராயத்தை நல்லா வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையுடைய வே ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய விதம், திமுகவை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டில் திமுக மீது பயங்கர கடுப்பில் வந்து இருக்காங்க. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே திமுக காட்டிய எதிர்ப்பு, அதனால திமுக மீது கடுப்பு. திமுகவை இப்போ யார் தீவிரமாக எதிர்க்கிறது? அதிமுக இல்லை, அண்ணாமலை தான். அதனால் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை ரஜினிகாந்த் அவர்களுடைய அவர் அரசியலில் யாராவது முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டினா அண்ணாமலை தான் நிப்பாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஒரு டாக் இருந்துச்சு. இது போன்ற காரணங்களின் அடிப்படையில் பாஜகவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களில் 70% 80% பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு 20% ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கூட இருக்காங்க. ஆனால் மெஜாரிட்டி மேக்ஸிமம் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு அப்படிங்கிறத பார்க்குறோம். சூப்பர் ஸ்டார் கூட மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை வந்து அவர் வந்து பாராட்டுறாரு. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை ஊரே எதிர்த்துச்சு, திமுகலேருந்து ஆரம்பித்து எல்லாமே எதிர்த்தாங்க. தாவேகா விஜய் கூட எதுக்கு எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லாமையே சும்மா ஒரு 2 லைனில் வந்து ஒரு அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டார். ஆனால் அப்போவே ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களை திமுக முன்னெடுக்கும் போதே அவர் கிளாரிட்டியாக சொன்னார், இதனால இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால குடியுரிமை திருத்த சட்டம் என்ஆர்சி நிச்சயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசினார். அதனால் ரஜினிகாந்த் அவர்களே மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் பெருசாக வந்து காட்டினது வந்து கிடையாது. அதனால் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் பாஜகவுக்கும் நல்லா வந்து கனெக்ட் ஆகும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரஜினி ஃபேன்ஸ் டீம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த பதிவை போட்டிருக்கிறது. நான் வந்து இஸ்லாமியர் இருந்தாலும் நான் வந்து பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ணுறேன், காரணம் இன்ஸ்பயர்டு பை அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வந்து போட்டிருக்காரு. இந்த பதிவு சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது. இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.